8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் நியமன உறுப்பினர் RN ரவி கையெழுத்துக்கு இருக்குன்னா இது ஜனநாயகமா, ஜனநாயக துரோகமா? இங்க அரசியல் சாதிக்கு இருக்கு, மதத்துக்கு இருக்கு, வணங்குகிற சாமிக்கு இருக்கு, வாழுகிற பூமிக்கு இருக்காங்கிறதான் பிரச்சனை. 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க திட்டம் இருக்கு, கார் கொடுக்க திட்டம் இருக்கு, தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் இருக்கு, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க திட்டம் இருக்கு, எல்லாம் வச்சிருக்குல்ல. நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கா? ஒன்னு சொல்லு. இலங்கையில வந்தது, பங்களாதேஷ்ல வந்தது, நேபாளில் வந்தது உனக்கு வராதுன்னு யாராவது உறுதியை சொல்லு. மாறுதலுங்கிறது வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது அல்ல, வெள்ளத்திலே மக்களை மிதக்க விடாம தடுத்து இந்த வெள்ள நீர் வெளியேறது மாதிரி செய்யறதான் தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட் है, हिंदुस्तान इस नंबर 1 है. நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிங்க. அவர் இந்தியில ஹேன்னா பீஃப் எக்ஸ்போர்ட். போக்குவரத்து தரமா இருக்கா? அரசு போக்குவரத்து இழப்புல போகுது, 1 லட்சம் கோடி இழப்பை தொடுது. தனியார் முதலாளி லாபத்துல போகுது, அரசு நடத்துறது இழப்புல போகுது. காரணம் யார் சொல்லுவீங்க? விருந்தினராக பங்கேற்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை அன்போடும் பண்போடும் பெரு மகிழ்வோடும் வரவேற்கிறோம். நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கிற என்னாரும் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நீங்கள் எப்படி நாட்டினுடைய குடிமை பணிக்காக படித்து தயாராகிறீங்களோ அப்படி தான் நாங்களும் தயாராகிறோம். படித்து உலகில் மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக மற்ற இனங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை நமக்கு இருக்குது. நம்முடைய முன்னவர்கள், உங்களுக்கு தெரியும், தமிழ் உலக மொழிகளில் மிக மூத்த மொழி, முதன்மையான மொழி. அது நான் சொன்னால் கூட நீங்கள் அண்ணன் இப்படி பேசுவார்னு நினைக்கலாம். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் அவர் உங்களைப் போல மாணவர்களுக்கு எடுத்த பாடத்தில் உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு சொன்னது இருக்குது. உலக மொழியியல் ஆய்வறிஞர்கள்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மொழி, அதை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நாம். நமது முன்னவர்கள் அறம் சார்ந்து நின்று ஆட்சி செய்த மறவர்கள், வீரர்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள். இப்போ உலகில் பல்வேறு நாடுகளை வென்று நாம் ஆட்சி செஞ்சாலும் யாரையும் அடிமைப்படுத்தி ஆளலை. அது நமக்கு இருக்கிற வரலாற்றில் ஒரு பெருமை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்குது சிலப்பதிகாரம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று பாடுறார். அதுக்கு பொருள் என்னென்னா, குடிகளினுடைய தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும் என்று சொல்றார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு என்று சொல்றார். இதன்படி இங்கே ஆட்சி நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். உலகில் பல நாடுகளை என் அன்பு உடன் பிறந்தார்கள் நீங்கள் உற்று கவனிப்பீங்க. என் உள்ளங்கையில் ஊடகம் இருக்குது. மிக சின்ன சின்ன வளங்களை கொண்ட நாடு எல்லாம் செழித்து வறுமையற்று வளருது. குறிப்பாக நமக்கு தெரிஞ்சு புரட்சியால் பூத்த பூமி ஒன்று இருக்குது, கியூபா. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் கரும்பு தான். உலகின் சர்க்கரை கிண்ணம்னா உங்களுக்கு கியூபான்னு சொல்லிடுவீங்க. ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு புரட்சியாளன், அதுக்கு முன்பு ஹோசே மார்த்தி பிறந்திருக்கிறாரு, அப்புறம் ஃபிடல், இவெல்லாம் இல்லைன்னா அது அமெரிக்காவின் இன்னொரு மாகாணம்தான், உங்களுக்கு தெரியும். அந்த வெறும் கரும்பை வைத்து கொண்டு அது போக்குவரத்து அதுவே நடத்துது, பள்ளி கல்லூரியிலெல்லாம் அதுவே நடத்துது, மருத்துவத்தை அதுவே தரமாக கொடுக்குது, எல்லாத்தையுமே பொதுமையாக தன்னகத்தே வச்சு ஒரு செழிப்பான நாடாக கியூபா இருக்குது. இப்போ டென்மார்க் எடுத்துக்கிட்டால் ஊழல் லஞ்சம் குறைவாக உள்ள நாடு உலகத்தில் டென்மார்க். காரணம் வெளிப்படையான நிர்வாகம். உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாத்தையும் சொல்லிடுது மக்களுக்கு. இதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், இவ்வளோ செலவாயிருக்கு, எல்லாம் மக்களே பார்க்குற அளவுக்கு வச்சு. நார்வே உங்களுக்கு தெரியும், ஸ்வீடன், டென்மார்க்கு, பிரேசில், ஆஸ்திரேலியா எல்லாம் ஒவ்வொரு வளங்கள் தான். பிரேசிலில் பால், கரும்பு,
அதை வச்சுக்கிட்டு அது வளமாக இருக்குது. ஆனால் என் நாட்டில் சில நாடுகளில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா பருவநிலை மாறும், பனியாக கொட்டும், மழையாக பெய்யும், வெயிலாக அடிக்கும். ஆனால் எல்லா பருவமும் சரியாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு உண்டென்றால் அது இந்திய துணைக்கண்டம் தான். எல்லா வளமும் இருக்குது, காட்டு வளம் இருக்குது, கனிவ வளம் இருக்குது, கடல் வளம் இருக்குது, மலை வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, அதுபோக மனித ஆற்றல் இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் ஏன் 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான்? அப்போ ஏன் பசி குறியீடில் நம்ம நாடு ரொம்ப முன்னாடி இருக்குது? ரொம்ப பசித்து கிடக்கிற நாட்டில் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் எப்படி பச்சிளங்குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறாங்க? என்ன நடக்குது இங்கே? குழந்தைகள் நலனுக்கென்று சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு பல ஆயிரம் கோடியை ஒதுக்குற என் நாடு, தொண்டு நிறுவனங்கள் இவள் பேர் குஷி, இவள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்துணவு இல்லாமல் சோர்ந்து கிடக்கிறாள், உங்கள் பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளையும் ஊட்டமாக சாப்பிட உங்கள் சம்பளத்தில் மாதம் 500 ரூபாய் அனுப்புங்கள் என்று ஏன் கையேந்துது? இடையில என்ன நடக்குது? இங்கே என்ன பிரச்சனை? மரத்தை பூரா வெட்டிட்டு சாலையை போட்டுட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி ஒதுக்குது நிதிநிலை அறிக்கை. தூய காற்றை எங்கிருந்து வாங்கி எப்படி மக்களுக்கு விநியோகம் பண்ணோம்? யார் சொல்லுவா அதுக்கு பதில்? எங்கே இருக்குது? எங்கே போயிட்டுருக்கு நாடு இது? தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போன நாடு வெனிசுலா எங்கே? சோமாலியா எங்கே? 1965 சோமாலியா உலகின் பசுமை சோலையாக இருக்கிற நாடு இன்றைக்கி பஞ்ச பிரதேசமாக மாறினதுக்கு காரணம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? வெனிசுலா என்ன புரட்சியால் வந்தது தான். சாவேஸ் வந்தான், அமெரிக்க எல்லா எண்ணெய் கிணறுகளையும் தன் அரசுடைமையாக்கினா. 10 ரூபா தான் எரிபொருள் விலை, டீசல் பெட்ரோல். அப்போ ஏன் புரட்சி வந்தது? ஏன் கிளர்ச்சி வந்தது? பணத்தை கீழே போட்டு மிதித்து எங்கே ஓடினாவன்? சோத்துக்கு வழி இல்லை. வளர்ச்சினா எது வளர்ச்சி? யாருமே கேட்கலையே. தொழிற்சாலை, சரி தொழிற்சாலை, எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும்னு யாருமே கேட்கல. தொழிற்சாலை சரி வந்துடுச்சு, அதுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு நான் என்ன செய்வேன்? நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்கேருந்து வரும்? இப்போ இந்த அடிப்படையே பிழையாக இருக்குது. இங்கே நம்ம அமைப்பு தப்பாக இருக்குங்கிறோம், சிலர் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்தியா ஒரு குடியரசு நாடு, ஆமாம் தானே? குடிமக்களின் தலைவன் யார்? சரி, குடிமக்களால் தேர்வு செய்யப்படுறாரா? அப்புறம் என்னது குடிமக்களின் ஆட்சி? குடிமக்களின் தலைவனையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது ஜனநாயக துரோகமா இல்லை ஜனநாயகமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் தங்கள் வசதிக்கேற்ப. ஆனால் அவர் ஒற்றை கையெழுத்தில் தான் என் நாட்டின் எல்லா நலத்திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேறும். எப்படி இருக்கு? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் நியமன உறுப்பினர் RN ரவி கையெழுத்துக்கு இருக்குன்னா இது ஜனநாயகமா ஜனநாயக துரோகமா? யாராவது சொல்லுங்கள். நான் மக்களின் நலனுக்காக சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புனா அவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும்னா இந்த நாடை எங்கே கொண்டு சேர்க்கறது சொல்லுங்கள்? உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வருது, அது ஊழலில் சிக்கின ஒருத்தரை பற்றி வழக்கு. ஒரு உயர்ந்த மதிப்புமிக்க வழக்கறிஞர் வாதிடுறாரு. நாட்டின் உயர்ந்த நீதிபதி கேட்குறாரு, இது கோப்பெல்லாம் மூடிடுவோம், உங்கள் மனச்சான்றை சொல்லுங்கள், இவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு. அது என்னுடைய வாதி, அதாவது என்னுடைய கிளைண்ட், நான் என்ன செய்கிறது இவரானாருங்கிறார். எதுக்கு இதெல்லாம்? ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி அங்கீகரித்து விட்டுங்கன்னு மூடிட்டாப்புல. ஏன்னா ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு. நீங்கள் படிக்க போகணுமா பணம், என்ன தொகையை கட்டி என்ன கல்வியை கட்டுறா என்ன வேலைக்கு போகலாம். இது அப்போ கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி. இங்கே பாருங்கள், ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை அறிவு கருவறை இல்லாமல் வர்த்தக அறையாக வியாபார அறையாக மாறிடுச்சு. இவ்வளோ கட்டினா இவ்வளோ படிக்கலாம், இவ்வளோ படித்தா இந்த வேலைக்கு போகலாம். அந்த எந்த வேலைக்கு போகலாம் அதை அரசு தான் தீர்மானிக்கும். எவ்வளவு அதுக்கு வேலைக்கு போக வேலை கிடைக்க பணம், அப்புறம் பணியிட மாற்றமாக பணம், பணி உயர்வாக பணம், இப்போ எல்லாமே பணம். கடைசியாக ஜனநாயகத்தில் நமக்கு இருந்த மதிப்புமிக்க உரிமை என்பதே வாக்கு. அந்த வாக்குக்கு ஒரு விலை. வாக்கை விற்கிற சந்தையாக மாறிடுச்சு தேர்தல். மந்தை விற்கிற மந்தைகளாக மக்கள் மாறிட்டான். வாங்குகிற வியாபாரியாக அரசியல் தலைமைகள் மாறிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அடிப்படையை தகர்த்து வேற ஒரு நாடு கட்டணும். புரட்சி என்றால் என்ன அப்படின்னு உங்கள் வயதில் இருந்த ஒரு புரட்சியாளன் 22 வயசில் நாட்டின் விடுதலைக்கு தூக்கு கயிறில் தொங்கி மூச்சை விட்ட புரட்சியாளன் பகத்சிங்கிட்ட கேட்குறாங்க, 22 வயசுக்குள்ளே அவளை எவ்வளோ முதிர்ச்சியாக சிந்திச்சிருக்காங்க. புரட்சி என்னால் என்ன பகத்து? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. புரட்சியில் தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை.
பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்கணும். எது? ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம் ஏதுமில்லாத புதிய ஒரு தேசத்தை படைக்கணும். அது யார் செய்கிறது? என் அன்பு தம்பி தங்கைகளே, எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு சுத்தம் சுகம் தரும்னு. இறங்கி குற்றனை யார்? இவன் எழுதுகிற நேரத்துக்கு கூட்டியிருந்தா தெரு சுத்தமாக இருக்கும். ஒவ்வொரு தெருவையும் கூட்டியிருந்தா தேசம் சுத்தமாக இருக்கும். இங்கே க்ளீன் இந்தியா இருக்குது. க்ளீனாக இருக்கா? திட்டத்தில் க்ளீன் இந்தியா இருக்குது. நாடு எப்படி குப்பை மேடாச்சு? ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கே பேன் பண்ண முடியல. பூமியை அழிக்க அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதுங்கிறான். நீங்கள் படிக்காத ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், ஒரு பிளாஸ்டிக், ஒரு நெகிழித்தாள், ஒரு பாலித்தீன் மக்கி மண்ணோடு மண்ணாக போக எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகும்? யாராவது சொல்லு. அது இவர் சொல்கிறார். ஒருத்தன் 5000ங்கிறான், ஒருத்தன் 50,000ங்கிறான், ஒருத்தன் 5 லட்சம்ங்கிறான். ஒரு கணக்கு தானே. திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடின்னு. யாரும் திருவள்ளுவர் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவன் யாரும் உயிரோடு இல்லை. சும்மா ஒரு கணக்கு, 1000 ஆண்டுன்னு. 1000 ஆண்டில் நீங்கள் பார்க்க போறீங்களா? இல்லை நான் பார்க்க போகிறேன்னா? இங்கே யாரும் பார்க்க போகிறோமா? அப்போது இங்கே எப்படி ஒரு அறிவு சமூகம் அழிவு சமூகமாக மாறிக்கொண்டே போகிறத பாரு. அப்போ இதை யார் மாற்றுவது? இந்த பாருங்க, குறிப்பாக தமிழர் நம்ம உலகத்துக்கு உணவிட்டவன். சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். நம் இலக்கியத்தில் சீவக சிந்தாமணியில் நம்முடைய தாத்தன் திருத்தக்கத்தவர் எழுதுகிறான், போவோர் வருவோர் எல்லாம் கணவன் மனைவியை நின்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போங்க, தும்பப்பூ மல்லிகை பூ போல சமைச்சு வச்சுருக்கோம், வெறுங்கையோடு போகாதிய, பொண்ணும் மணியும் பட்டாடைகளும் அள்ளி தாரம் கொண்டு போங்க அப்படி நின்று உபசரித்த ஒரு பரம்பரை. உங்களுக்கு தெரியும், நெல் காய போட்டிருக்கும்போது காக்கை வந்து கொத்த வரும்போது தண்டட்டி கழட்டி எரிஞ்சாலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் நாயை கட்டினான் வாசலில், குலைச்சி விரட்டணும்னு. இவன் திண்ணையை கட்டினான், போவர் வருவரெல்லாம் விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகட்டும்னு. எல்லாரும் கல் மாவில் கோலம் போட்டான், இவன் அரிசி மாவில் போட்டான். உழைக்கிறானா இல்லையே எங்கள் அப்பன் எங்கள் ஆத்தா உழைக்கிறாள்ல, காலையில் 5 மணிக்கு பொழுது கிளம்பு போய் பொழுது சாய வரை காட்டில் வேலை செய்கிறாள், வெம்பாடு விட்டு உழைக்கிறாள்ல. அப்போ எப்படி இலவச அரிசி போட்டால் தான் வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமை நிலைக்கு எப்படி வந்தான்? ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஒரே விளைச்சல். ஒரே நெல் கடைக்கு வியாபாரத்துக்கு அரிசியாக வரும்போது தரமாக இருக்குது. அதே இது பகிர்வு கடைக்கு, நியாய விலை கடைக்கு, ரேஷன் கடைக்கு, மக்கள் சேவைக்கு வரும்போது நாத்தம் அடிக்குதுன்னா இடையில என்ன நடக்குது? ஒரே நெல் தானே. ஏன் அங்கே போகும்போது கேவலமாக இருக்குது, இங்கே வரும்போது தரமாக இருக்குது? இது யார் சரி செய்கிறது? அவர் ஊழல் செய்கிறாரு, யாருப்பா செய்யலை? இவர் லஞ்சம் வாங்குறாரு, யாருப்பா வாங்கலை? எப்படி சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? ஒரு நாடு அரசே அங்கீகரித்து மதுவை விற்கிது, அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாற்ற கொடுத்துட்டுது, கல்லூரியை தனியாற்ற கொடுத்துட்டுது, உயிர் காக்கும் மருத்துவம் தனியாற்று இருக்குது. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. இது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. அது என் முதலாளிகள்கிட்ட போச்சு. உயிரும் அறிவும் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாயிருச்சு. உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர். எல்லா உயிருக்குமான பால் தண்ணீர். உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்று ஒன்றே கிடையாது என் அன்பு தம்பி தங்கைகளே. அது மார்க்சியமாகட்டும், லெனின் எதாகட்டும், நபிகளார் சொன்னதாகட்டும், இறைமகன் இயேசு சொன்னதாகட்டும், புத்தன் சொன்னதாகட்டும், யார் சொன்ன தத்துவமும் உலகம் புறம் ஏற்றுக்கொள்ளப்படலை. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்றே ஒன்று கிடையாது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இருக்கின்றால் அது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் எப்படி பெரிய விற்பனை பண்டமாக வந்துச்சு? நீங்கள் குடிக்கிறது படிக்கிறீங்க எல்லாரும், அது தண்ணீர் தானா உங்களுக்கு தெரியுமா? யார் உறுதி தருவா? அது குடிக்கிற தரத்தில் இருக்குன்னு யார் சொன்னது? பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறக்குது, பொறுப்பு யார்? 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வந்தது என்ன சாப்பிட்டு? கஞ்சா குடிச்சதா, இல்லை புகையில் சிகரெட் எதுவும் பாவிச்சதா? எதனால் வந்தது? 100 மரணத்தில் 90 மரணம் புற்றுநோயாக இருக்குது. காரணம் என்ன? காற்று விஷமாயிருச்சு, நீர் விஷமாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. காற்று ஆயிடுச்சு, கந்தக தூசியை சுவாசிக்கிறோம். ஒரு கார் வெளியிடற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைன்னா, ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் தேவைன்னா, உனக்கு 28 மரம் தான் இருக்குன்னு அரசே சொல்லுது. கனடான்னு ஒரு நாடு 9900 மரங்களை வச்சிருக்கு. 10,000 மரத்தை தொடுது ஒரு மனிதனுக்கு.
அந்த பிரதமர் சொல்கிறாரு மேலும் 100 கோடி மரங்களை சொட நான் உத்தரவிட்டிருக்கேன்னு. 100 கோடி மரங்களை நட்டு வளர்க்க உத்தரவிட்டிருக்கேன். இவன் 28 மரம் தான் வச்சுருக்கேன்றான் ஒரு மரத்துக்கு. எவ்வளவு கார் போகுது, எவ்வளவு மரங்கள் இருக்குது. நீ மரம்னே என்னன்னு தெரியாதவன்ட்ட நம்ம பாடம் நடத்தி பயன் இல்லை. என்கிட்ட கேட்பான் மரத்துக்கு ஓட்டா இருக்குது, அதுக்கிட்ட மரத்துக்கிட்ட ஓட்டு இல்லை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்குது, அதனால் அதோட நான் பேசிட்டுக்கிறேன். மரம்ங்கிறது நீங்கள் எல்லா உயிரினமும் உலகத்தில் நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு, எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரம் செடி கொடிகள் மட்டும் நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். இந்த முரண் இல்லைன்னா உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. மரமும் நம்மளை மாதிரி நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிட்டா எப்படி வாழ்கிறது? அப்போ அந்த மரத்தின் அருமை தெரியாமல் நீ மரம்னு மறந்து போனீன்னா எப்படி? அப்போ இங்கே தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. இங்கே அரசியல் சாதிக்கு இருக்குது, மதத்துக்கு இருக்குது, வணங்குகிற சாமிக்கு இருக்குது, வாழுகிற பூமிக்கு இருக்காங்கிறதான் பிரச்சனை. உனக்கு வணங்க 100 கோடி சாமி இருக்குது, வாழ ஒரு பூமி தான் இருக்குது. நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு சந்திராயனை அனுப்புகிற, ஒரு சிந்தனை தானே. சந்திராயனுக்கு சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற. சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை யார் அனுப்புகிறா? சம்சாரி தானே அனுப்பணும். விண்வெளிக்கு விண்கலத்தை நீ ஏவலாம், விஞ்ஞானிக்கு சோறு யார் அனுப்புறது? ஏன் விவசாயி தானே அனுப்பணும். இதை ஏன் நீ சிந்திக்க மாட்டுற? ஏன் சிந்திக்க மாட்டுற? நீ மலையை தகர்க்கிற, மலையை மணல் சாண்டுங்கிற, கேட்க நல்லா தான் இருக்குது. மலையை வெட்டிடுவ, என்ன பண்ணுவ? கல்லாக்கி சாலையை போட்டுருவ, மணலாக்கி மாளிகை கட்டிடுவ. சரி, மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிருமே, அதை ஏன் சிந்திக்கலை? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை எவன் கொடுத்தது? நீ பெரிய கொம்பன் தானே, நீ பெரிய விஞ்ஞானி தானே, தோசை மாவை புளிக்க வச்சிருவியா? பாலை தயிராக்கிடுவியா? யாராவது சொல்லு. உன்னால் இதோட சேர்ந்தா H2O ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு சேர்ந்தா தண்ணீர் ஆக்கி காட்டேன், மாற்றேன். இதோட இது சேர்ந்தா ரத்தத்தை உருவாக்கிடலாம், உருவாக்கி காட்டேன். அறிவியல் இல்லை, முடியல. இல்லை, மழை இல்லாத நிலம் பாலைவனம்னு அடிப்படை அறிவு கூட இல்லையே. உன்ட்டு ஆட்சியை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ்கிறது? சொல்லு, நீங்கள் சொல்லுங்க எப்படி? இங்கே அடிப்படையே தப்பாக இருக்குது. அதனால தான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். என்ன முறை? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள்ங்கிறோம். அப்போ இந்த கட்டடத்துக்கு வெள்ளடிக்க வரலை, இதை தகர்த்துட்டு புதிய ஒரு கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி கட்டடம்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. 2 தொகுதியில் இவர் போட்டிடுறாரு. இப்போ அருமை சகோதரர் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டிடுறார், 2லையுமே வெல்றார். ஒரு தொகுதியை பதவி விலகுவார்ல. அப்போ வலுக்கட்டாயமாக மக்களின் மீது ஒரு தேர்தல் திணிக்கப்படுதா இல்லையா? இது யாரோட திமிரு? இதுக்காகிற செலவுக்கு யார் பொறுப்பு? இப்போ 2 தேர்தலில் ஏன் போட்டிடுற? 2 தொகுதியில் மக்களின் மீது நம்பிக்கை இல்லையா? உன் தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? எம்எல்ஏவா இருக்கும்போதே எம்பிக்கு எதுக்கு போட்டிடுறாரு இவர்? இந்த பதவி பத்தலை, அங்கே போட்டிடுறிய. எம்பியா வென்றுட்டா எம்எல்ஏ வரீங்க, பதவி விலகிறீங்க, மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வருது. இது எவ்வளோ பெரியது? இந்த செலவு யார் ஏற்பா? பதில் சொல்லுங்கள், யார் ஏற்பா? யார் ஏற்பா? அப்போ நீ என்ன செய்யணும்? இங்கே என்ன மாறுதல் தேவைப்படுது? இவர் 1,10,000 வாக்கு வாங்கி வென்றிருக்கார், ஒருத்தன் 1,05,000 வாக்கில் தோற்றுருக்கான்னா இவர் விலகிட்டார்னா 2வது இடத்துல இருந்து அவனே மீதி இருக்கிற காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னு ஒரு மாற்று அமைப்பை மாற்றணும். அப்படி இல்லை இந்த இடைத்தேர்தல்னா, இந்த இடைத்தேர்தலுக்கு 25 கோடி செலவாகுதுன்னா 25 கோடியை கட்டிட்டு போய் நீ பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்க, உன் காசில் இந்த செலவில் இந்த தேர்தல் நடக்கும். நீ கொழுப்படுத்து போய் பதவி ஆசைக்கு அங்கே போனீங்கன்னா மக்கள் காசில் தேர்தல் நடத்த முடியாது. மாறுதல் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது போல மாறுதல்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 30 கோடி இருக்கும்போது நீங்கள் 543 நாடு விடுதலை இருக்கும்போது 50 கோடி இருந்துச்சு வச்சுக்கிறீங்க, 543 நாடாளுமன்றம் வச்சுருந்தீங்க. இப்போது 150 கோடி மக்களுக்கு அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். இது ஏற்புடையதா? ஏற்கிறீங்களா? எப்படி? 150 கோடி மக்களுக்கு அதே 43, 50 கோடி மக்கள் இருக்கும்போது அதே 543. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமாக கொண்டு வா, உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்கிறோம். அப்படி தானே? நாட்டுக்கிட்ட நான் கேட்குறேன், 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது, கார் கொடுக்க திட்டம் இருக்குது, தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் இருக்குது, ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க திட்டம் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குல்ல. நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கா? ஒன்று சொல்லு. இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது உனக்கு வராதுன்னு யாராவது உறுதியை சொல்லு. நீ தானே எதிர்காலம், நீ தானே குடிமை பணிக்கு போகிற, நீ சொல்லு. நேபாளில் வந்தது காரணம் என்ன? பங்களாதேஷில் வந்தது காரணம் என்ன? நேபாளில் வந்தது, இப்போ இந்த இலங்கையில் வந்தது காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு மாநில அளவு கூட கிடையாது.
அவனால் கிளர்ச்சியை தாங்க முடிஞ்சது. நீ 39 நாடு வச்சுருக்க, என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. நீங்கள் சாமிக்கு கோயில் கட்டுறது இருக்கிறீங்க, நாங்கள் குடியிருக்க குடிசை கட்ட போராடிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? எந்த சாலையாவது சாலையாக இருக்கா சவக்குழியாக இருக்கா? நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டின் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இருக்கா? 60 ஆண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் இந்த கழிவுநீர் மழைநீருக்கு இப்போ கூட 4000-4500 கோடி போட்டிருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வருது. மாறுதலுங்கிறது வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது அல்ல, வெள்ளத்தில் மக்களை மிதக்க விடாமல் தடுத்து இந்த வெள்ள நீர் வெளியேறது மாதிரி செய்கிறதான் தடுப்பு. தங்கச்சி, மாறுதலுங்கிறது பிச்சைக்காரன் ஸ்விப் மிஷினில் பிச்சை எடுக்கிறதெல்லாம் டெவலப்பு. பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்ன? நான் செத்துட்டா எப்படி செத்துட்டா? பட்டினி கிடந்து பசியில் கிடந்து செத்துட்டா கட்டையில் எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத நீ டெவலப்புங்கிற. இதுதானே சொல்லி கட்டமைக்கிறான். இது எப்படி இருக்கு? நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாரும் சாலையில் குடத்தை வச்சுட்டு தண்ணிக்காக தெருவில் நிற்கும்போது அழைச்சி பேசினா அப்போலோ கிண்லே இந்த இருக்கான்ல அக்கோஃபனா, இந்த முதலாளிக்கு மட்டும் என் தாய் தந்தைக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிக்கு எப்போவுமே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதே, எப்படி? யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்கள். அப்போ எதை நோக்கி இந்த நாடு நகருதுன்னு இருக்குல்ல? எதை நோக்கி நகருது? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சிரிக்க விட்டது. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சிங்க. அவர் ஹிந்தியில் ஹேன்னொன்னே பீஃப் எக்ஸ்போர்ட். இந்திய நாடு அதிக அந்நிய செலவினையை ஈட்டுகிற ஒரே ஒரு வருவாய் மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். ஆனால் நானும் நீங்களும் மாட்டுக்கறி சாப்பிட்டா அடித்து கொண்டு போகிறோம், ஊரானுக்கு ஊட்டி விடும், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போகிறோம். இது ஒரு தர்மம். ஆனால் மாடு இருக்கா? டைரி டேயில் பேசுகிறாரு, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, நம்ம அதை வச்சே தற்சார்பு அடைஞ்சிடலான்றாப்ல. ஏன் பால் வளர்க்கல? பால் ஏன் ஒரு மாடு வளர்த்து பால் இது பண்ணலை? பிரேசில் அந்த பாலில் அந்த கரும்பில் தான் அவன் தண்ணீரை வடைஞ்சு போயிட்டுருக்கான். எல்லாருமே பால் குடிக்கிறோம். மாடங்க பால் வளத்துறை இருக்குது. பால் எங்கேருந்து வருது? கால்நடை துறை இருக்குது. கால்நடை எங்கே? அமைச்சர் இருக்கார்ல கால்நடை துறை. சரி, வான்வெளி போக்குவரத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கார்ல இந்தியாவில். ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு சொந்தமாக இந்தியாவுக்கு இருக்கா? சொல்லுங்கள் தம்பி. சொந்தமாக வானூர்தி இல்லாத உலகத்தில் ஒரு நாடு உண்டென்றால் அது இந்தியா தான். ஆனால் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் எதுக்குன்னு கேட்டால் பதில் யார் சொல்லுவா? உனக்கு தான் ஃப்ளைட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு உனக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்க வண்டி இல்லை. இங்கே வாயா, நீ 50,000 ஏக்கரிலோட கட்டு ஓட்ட போகிற முதலாளி யார்? அவன் இண்டிகோ தானே, அந்த இண்டிகோ தானே. இப்போ எனக்கா அது முதலாளிக்கா? அப்போ இது யாருக்கான கட்டமைப்பு? இந்த நாட்டில் யாருக்கான கட்டமைப்பு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அந்த அடிப்படை கட்டமைப்பு மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா? உன்னோட 8 வழிச்சாலை இந்த இதெல்லாம் ஏர்போர்ட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பெருசாக கட்டுறது உனக்கு நினச்சின்னா அண்ணன் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு தெரியும், உனக்கு இல்லை. அது முதலாளிகளுக்கானது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்வதற்காகத்தான் இந்த 8 வழிச்சாலை, இந்த விண்ணூர்தி எல்லாம் அவனுடைய. உங்களுக்கு தெரியும் கடல் மாலை, இந்த சாகர் மாலா திட்டத்தில் பீம்ஸ்டெக்குங்கிறது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அப்போ அண்ணனும் பல தடவை பேசியிருக்கேன். அதன் மூலமாக உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளி உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்லணும். அதுக்கு தரை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும். நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன அறிவு தம்பிகள் தங்கைகள் சொல்லுங்கள் பதில். இருக்கிற நம்ம பாட்டம் பேரில் வாபூசி பேரில் ஒரு துறைமுகம் இருக்குது, நம்ம தாத்தா காமராஜ் பேரில் ஒரு துறைமுகம் இருக்குது. ரெண்டுலேயுமே 50-55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் தேங்கி நிற்குது, இறக்க முடியல, எந்த சரக்கும் ஏறலை, தேங்கி நிற்குதுங்கிற செய்தி இல்லை. இதுவே இவ்வளோ தான் வேலை நடக்குது. அப்போ 6111 ஏக்கரில் புதுசாக இந்த காட்டுப்பள்ளியில் அதானி ஏன் துறைமுகம் கட்டணும்? அது ஏன் தனியார் கட்டணும்? இது இயற்கை துறைமுகங்கள். செயற்கை துறைமுகம் போது பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள கற்களை கொண்டு கடலுக்குள்ளே கொட்டும்போது அங்கே நீங்கள் மரத்துலேருந்து தான் ஆக்சிஜன் நமக்கான மூச்சு காற்று வருது, ஓசோன் காற்று போகுதுன்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் அமேசான் காடுகள், பூமியின் நுரையீரல்லாம் நம்ம படிக்கிறோம். அது ரொம்ப குறைவு தான், கொஞ்சம் விழுக்காடு தான். ஆனாலும் அதிகப்படியான ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுவது கடலுக்குள்ளே இருக்கிற ஆல்காங்கிற அந்த நீலப்பச்சை பாசி தாவரங்கள். நீ இதை கொண்டு கொட்டி கல்லை கொண்டு வச்சு மூடிட்டின்னா அப்புறம் அழிவை தவிர என்ன வரும்?
அப்போ எது ஒன்றுமே இங்கே சரியா இல்லை அப்படிங்கும்போது தான் ஒரு கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது. என்னடா பண்ணலாம், மொத்தமாக அழிச்சிட்டு வேற ஒன்று கட்டணும்டான்னு வெறி வருது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் இந்த பகுதியில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு கேட்குது. ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதுன்னு கேட்காம அங்கே எதனால் காரணம், தரம் தரம் உயர்த்து அப்படி நகத்தலை. நீங்கள் அதை தான் நீங்கள் இப்படி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இலவசம்னு போக்குவரத்து தரமாக இருக்கா? அரசு போக்குவரத்து இருக்கா? இழப்பில் போகுது. 1,00,000 கோடி இழப்பை தொடுது. தனியார் முதலாளி லாபத்தில் போகுது, அரசு நடத்துறது இழப்பில் போகுது. காரணம் யார் சொல்லுவீங்க? பதில் தெரியாது. மின்துறையில் மின்கட்டண உயர்வு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கா இல்லையா? அப்போ அந்த மின்துறையில் எவ்வளவு இழப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடன். இந்த நாடு என்ன செய்து 19,500 கோடி 20,000 கோடி ஒவ்வொரு முறையும் வாங்குவதில், மின்சாரத்தை பிற முதலாளிகளிலிருந்து மாநிலங்களிலிருந்து வாங்குவதில் முதலீடு செய்து. நாம் என்ன சொல்கிறோம், உற்பத்தியில் முதலீடு செஞ்சால் ப்ரொடக்ஷனில் பர்ச்சேஸில் இல்லாமல் உற்பத்தியில் முதலீடு செஞ்சால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் தண்ணீரை அடைஞ்சிரும். நீங்கள் வாங்குறதுலேயே முதலீடு செய்கிறதுனால அவன் என்ன ஒரு அழகு மின்சாரம் எவ்வளோ விலைக்கு சொல்கிறானோ அதை தான் நீங்கள் வாங்கி விநியோகிக்க, அதெல்லாம் இழப்பு வருது. ஏன் வாங்குறதில் நான் முதலீடு செய்கிறேன்னா, ஒரு அழகு மின்சாரத்துக்கு ₹1 கமிஷன் வச்சா கூட பல ஆயிரம் கோடி எனக்கு கமிஷன் வந்துடுது. அப்போ இதை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஒரு துறை இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நான் வேளாண் குடிமகன் 6 மாதம் 1 வருஷம் விளைய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பாடுபட்டு நெல்லை கொண்டு வரேன். அந்த கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்கு ஒன்றிய மாவட்ட தலைநகரங்களில் வச்சு அந்த நெல்லை சேமித்து பாதுகாக்க முடியுமா? முடியாதா? அதை எப்படி வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறீங்க? நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க வச்சுட்டு ஆந்திராவிலேருந்து குஜராத்திலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்து பொங்கலுக்கு எப்படி கொடுக்குறீங்க? அப்போ ஏன் நெல்லை அரிசியாக வராதா? அப்போ எல்லாமே அடிப்படையில் இது வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறது இல்லை. இது ஒவ்வொன்றுமே தகர்த்து மாற்றி கட்டணும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், தலைகீழ் மாற்ற வேணும். இப்போ நான் காலில் போட்டிருக்க இந்த காலனி எங்கே இருந்திருக்கும்? குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் கண்ணாடிக்குள்ளே இருக்குது. இதுதான் காலனி. நான் கடைக்கு வெளியில் வந்தவுடனே நான் உயிர் தேவையாக இருக்க உணவு கத்தரிக்காய், வெண்டைக்காய், கீரை, பூசணிக்காய், சுரக்காய், தக்காளி இதெல்லாம் எங்கே கிடக்குது? சாலையில். இப்போ நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், சாலையில் ஒரு பாயை அல்லது கோணியை வச்சு நம்ம தாய் இல்லை அம்மா தங்கச்சி உட்காந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதை வாங்குவோம். இந்த காலனியும் போட்டு போவோம். இப்படியே கொண்டு போய் இது சாலையில் கிடக்கு. அது உயர்ந்த இடத்துல மதிப்புமிக்க கட்டடத்தில் குளிர் வீட்டில் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு இதை கலட்டி வெளியில் போட்டுருவோம். அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கழுவி சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ எங்கே கிடக்குன்னா, எது எங்கே இருக்கணுமோ அது தெருவில் கிடக்கு. எது தெருவில் கிடக்குதோ அது உயர்ந்த இடத்துல இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்போ எப்படி நான் மாற்றுவேன் அப்படின்னா, இப்போது தனியார் பள்ளிக்கு ஏன் மாணவர்கள் அப்போ அதிகமாக படையெடுத்து போகிறாங்க? தரமாக இருக்குது. ஒரு முதலாளியால் தரமான கல்வியை கொடுத்துட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாதுன்னா அரசு அந்த இடத்துல தோக்குதா இல்லையா? தோக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த முதலாளியாக நாமளான்னு பார்க்குறோம். அரசு பள்ளியா, அரசு கல்லூரி, அரசு மருத்துவமனை. ஏன்னா இங்கே முதலமைச்சருக்கோ அமைச்சருக்கோ உடம்பு முடியலைன்னா அப்போலோ, காவிரி, ராமச்சந்திராலயம் படுப்பாங்களோ இல்லையா, அரசு மருத்துவமனையில் படுக்க மாட்டாங்க. ஏன்? 10 நாளில் போகிற உயிர் 10 மணி நேரத்தில் போயிடும். ஏன்னா தரம் இல்லை. அப்போ இது எப்போ சரி செய்கிறது? அப்போ இந்த மருத்துவமனை யாருக்கு? இந்த மருத்துவத்துக்கு ஒதுக்குற நிதிநிலை யாருக்கு? இந்த பணம் எங்கே போகுது? ஏன் தரமாக இல்லை? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பசங்க யாராவது சொல்லுங்கள். அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்க பிள்ளைகளாவது அரசு கல்லூரியில் படிக்குதா? இல்லை. அப்போ ஏன் இல்லை? இதை இப்படியே கொண்டுகிட்டே போனோன்னா எங்கே மாறுதல் வரும்? வராதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் வாக்குக்கு நான் காசு கொடுக்கல, நான் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனும் இல்லை, நான் புகழ்பெற்ற நடிகராக இருந்து ரசிகர்களை சந்தித்து கட்சியும் ஆரம்பிக்கலை, ஒரு கட்சியிலிருந்து பிரிச்சுக்கிட்டு வந்து கட்சியும் ஆரம்பிக்கலை. உங்களுக்கு புரியுது? நான் இனச்சாவிலிருந்து என்ன செய்யறது தெரியாமல் கத்தி கதிரி தெரியும். என்னுடைய ஆறுயிர் நண்பர் காமராஜ் அவர்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில் நான் இதை தொடங்கினேன். அவர் தான் என்னை ரொம்ப நெருக்கமாக அப்போ இருந்தே பார்த்தவர். இப்போ நாங்கள் இது பண்ணுறோம், வாக்குக்கு காசு கொடுக்கல.
என் வேட்பாளர் யாரும் பெரிய பின்னணியில் இருந்தவர்கள் இல்லை. என்னை பார்த்து வந்த சின்ன சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியும், புது புது பிள்ளைங்க. எங்களை தேடி சாதி சொல்லலை, மதம் சொல்லலை, சாராயம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பணம் கொடுக்கல. இங்கே இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐயா மோடி பிரதமர், அவர்னு ஒரு 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 அணி, காங்கிரஸ் அதை சார்ந்த ஒரு இந்தியா கூட்டணியில் ஒரு அணி, ஐயா ஸ்டாலின் தலைமையில் ஒரு பெரிய அணி, ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு பெரிய அணி. இதுக்கிடையில் நாங்கள் சின்ன சின்ன பசங்க. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினால் முதல் பெட்டியில் அந்த சின்னங்கள் இருக்குது. நான் ஒரு 6 தேர்தலாக விவசாய சின்னத்தை வச்சு போட்டிட்டேன். அதை எடுத்துட்டு கடைசியாக ஒரு மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கவே பெரும்பாடாச்சு. அது கடைசி 10 நாளில் கொடுத்தாங்க. என் சின்னம் எங்கே இருக்குன்னா 3வது 4வது பெட்டியில் இருக்கும். அது ரொம்ப தேடணும், புரியுதா? அதில் இவ்வளவு சின்னம் இருக்கும்போது இவ்வளவு ஒரு வாக்குக்கு 1000 500 2000 கொடுத்ததையும் தாண்டி அவன் மதம் சொன்னால், சிலர் சாதி சொன்னால், அது சாதிச்சதை சொன்னால், இலவசத்தை சொன்னால், எல்லாத்தையும் தாண்டி இதில் தேடி இந்த மைக்கில் போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் மாற்றுறான்னா அப்போ அவனுக்கு மாறுதலுக்கான சிந்தனை இருக்குது. அதனால் என்ன, மக்கள் மகத்தானவர்கள். அவர்கள் எப்போவுமே மாற்றத்தை, ஒரு நல்லதை நேசிப்பா விரும்புவார்கள். அது என்னென்னா அந்த கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், மாறுதல் எல்லாருக்கும் பிடிக்குது, அது மாறுதல் வர கொஞ்சம் காலம் பிடிக்குது. அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் என்ன, இருக்கிறத வச்சு இப்போ எனக்கிட்டே 2 மணி நேரம் வேர்க்க பேசிட்டு அண்ணன் இப்படி இறங்கி போகும்போது, தம்பி அருமையாக பேசுனப்பா, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போ. ஏன்னா அவ்வளோதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த மக்களுக்கு, என் இன சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கடந்த கால காயம், எதிர்கால கனவு இல்லை, நிகழ்கால தேவைதான் இருக்குது. இப்போதைக்கு என்ன, இது மாறணும். அப்போ ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர் விற்பனை பண்டம் இல்லை. இப்போது எனக்கு வந்தவொடனே என் தம்பியில் தண்ணீரை போத்தலில் கொடுத்துட்டீங்க. இந்த கொக்கு, குருவி, யானை, புலி, சிங்கம், மான், மயில் இதெல்லாம் என்ன செய்யுங்கிற கேள்வியை நம்ம கேட்கல. 1000 அடிக்கு கீழே போய் ஆழ்குழாயில் நீ தண்ணியை உறிஞ்சிடுற. நீ வச்சுருக்க மரம் இருக்குல்ல, அது 1000 அடிக்கு கீழே வேற அனுப்பி தண்ணியை எடுக்குமான்னு நம்ம யோசிக்கலை. இங்கே சிக்கல் ரொம்ப அடிப்படையே தப்பாக இருக்குது. அப்போ அது என்னென்னா, பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, மக்களை காதலிக்கிற ஒருவன்கிட்ட அந்த அதிகாரம் வரணும். இல்லைன்னா கடினம். எப்போவுமே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சாதி, மதம், சாமி இதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான், அவனுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களை பற்றி, மக்களின் நாட்டை பற்றி, நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பற்றி, நலனை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி, மதம், சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. இதுதான் கோட்பாடு. போட்டு குழப்பிக்கிற கூடாது. உங்களுக்கு எது தேவையில்லை. நீங்கள் எனக்கு ஏன் ஓட்டு போடணும், எங்களுக்கு ஏன் வாக்கு தரணும், நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்போ புவி வெப்பமாகுது, காரணம் யாராவது சொல்லுங்கள். தம்பி படிக்கிறீங்களா, புவி எதனால் வெப்பமாகுது? பருவநிலை மாறிச்சா மாற்றினோமா? புவி வெப்பமாகுதா, நம்ம ஆக்குறோமா? அதான கேள்வி. நச்சு ஆலைகளை இந்த மாதிரி பூமிக்கு அடியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கி புதைந்து போன அந்த புதைப்பொருள், அது நிலக்கரி, மீத்தேன் மாதிரி எடுக்கிறது. இப்போ மீத்தேன் பயன்பாடு ரொம்ப கம்மி, அதன் வாழ்நாளும் கம்மி. ஆனால் 60 விழுக்காடு காற்றை அதுதான் மாசுபடுத்துதுங்கிறான். அதனால் இங்கிருந்து போய் அங்கே இருக்கிற அந்த வளிமண்டலம், காற்று படலத்தில் இருந்து சூரியன் தடுத்து வருது இல்லையா, பூமிக்கு வருது. அதை நம்ம வாழ்விடமாக மாற்றுறது இந்த மரங்கள் தான். மரம் அது தன்னோட உணவுக்கு அதில் இருக்க ஸ்டார்ச், அந்த வெப்பத்தை இது சர்க்கரையை எடுத்துக்கிறது உணவாக. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய அந்த இலை, எப்போவுமே ஒரு இலை விடும்போது பழுப்பு நிறத்தில் அந்த கொழுந்து இருக்கும். அது பச்சையாக மாற காரணம், அந்த பச்சையத்து சூரிய ஒளியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் அந்த ஒளியை எடுத்து சாப்பிடுது. அந்த வெப்பத்தை உணவாக சாப்பிட்றதுனால வெப்பம் தனியுது, மரத்துக்கு கீழே வெப்பம் வரமாட்டேங்குது. புவியில் நம்ம வாழக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்துது. அது யார் செய்கிறா? மரங்கள். எனக்கு வெயில் அடித்தா கொடை பிடிக்கிறேன், பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன பண்ணணும்? கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்குது, பச்சை கொடை. அப்போது கிளீன் இந்தியா கொண்டு வந்த என் நாடு ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரல? புரியுதா நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம பார்த்தணும், பச்சை போர்வையால் போத்தணும். அப்போ 10 ஆண்டு பசுமை திட்டம். தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, அது முதலாளிகளை லாபம் ஈட்டுகிற பண்டம் அல்லது உலக உயிர்களின் உயிர் தேவை தடை. தூய குடிநீரை நானே கொடுத்துருவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல தன் நாட்டு குடிகளுக்குன்னா அந்த அரசு இருந்தான்னா செத்தான்னா? தாகத்துக்கு கூட தண்ணி தர முடியல. நம்ம ஊரில் சண்டை வந்துச்சுன்னா
அயோக்கியப்பை தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன், அவன்கிட்ட போய் பேச்சுருக்கேன்பா. இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர முடியலைன்னா அவர் என்ன இருக்குது? எனக்கு ஒரு கனவு இருக்குது, அண்ணனுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி? நானே விவசாயத்தை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து அரசு பணியாக இருக்கணும், அரை காசுனால அரசாங்க பணி, காசுனால கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கே காசை நம்ம தான் கொடுக்குறோம். அதனால் ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்திலே வேலை, அரசு வேலை. நீ அங்கே இரு. நீ எப்படி சீமான் வளர்வ? என்னுடைய கோட்பாடு நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. முதல்ல நீரை சேமித்துறேன். விசும்பின் துளி விழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்றான். ஒரு துளி பூமியில் விளையலன்னா புல் கூட முளைக்காதுறாங்கிறான். அதுவும் யாரும் மறுக்க முடியாது. இப்போ தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு என் திட்டம். 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது, 4000 டிஎம்சி. தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலம் நான் தான். ஆனால் நான் 750 டிஎம்சி தண்ணீரை பெறுற கேரளாவில், கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்துறது தன்மான இழப்புன்னு நினைக்கிறேன். 1500 பயன்படுத்திட்டு மீதியை கொண்டு போய் நான் கடலில் விழுறேன். அதில் கூட ஒரு 1000 டிஎம்சியை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் எவன்ட்டையும் கையேந்துடல. தண்ணீரின் தேவையில் தண்ணீர். நீர் வந்துடுச்சா அப்புறம் என்ன இருக்கு? வயிறு. அப்போ என்ன செய்கிறேன்னா நான் என்ன செய்கிறேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிச்சிடுறேன். வேளாண்மை அரசு பணி. அவரவர் வாழ்விடத்திலேயே கூட்டு வேளாண் பண்ணைகளை நிறுவி அதை இந்த மாதிரி படம் போட்டு காட்டுவேன். இப்படி இந்த வரடே ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது வரா, டே இந்த வர பிரேசில் என்ன பண்ணுது வரா, அமெரிக்கா. இந்த பில்கேட்ஸ், நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் யார்? பில்கேட்ஸ். 2,70,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறார். ஏன் செய்கிறாரு? அவர்கிட்ட கேட்குறான், ஊடகவியலாளர் கேட்குற, ஏன் பில்கேட்ஸ் இது பண்ணுறான்னு. அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குன்றான். அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அப்போ நீர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு. அடுத்தது எனக்கு என்ன இருக்குது? உயிர். ஆகச்சிறந்த மருத்துவம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். இதுதான் முழுமையான ஜனநாயகம். இங்கே இப்போ முதலமைச்சருக்கு முடியல, அப்போலோவில் படுத்துக்குருவார். உனக்கு முடியல, எங்கே படுப்பேன்? பாடை கட்டி நேர சுடியாரில் போய் படுப்பேன். அது அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். புரியுதா? இதை மாற்றணும். உயிருக்கு அப்புறம் என்ன இருக்குது? அறிவு, கல்வி. உலகத்தின் தலை சிறந்த கல்வி நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது ஃபின்லாந்து. இந்த 5 நாட்டை முந்திக்கிட்டு என் மாநிலத்தின் கல்வி தரத்தை உயர்த்துறோம். கற்பித்தல் முறையை மாத்திரம், கல்வி தரத்தை மாத்திரம் கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அறிவு வந்துருச்சு. அறிவுக்கு அப்புறம் என்ன இருக்குது? பயன். அது என்ன? வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய நச்சு ஆலைகள் காற்ற நீரை நிலத்தை நஞ்சாக்குற தொழிற்சாலைகள் கிடையாது. அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படின்னு உருவாக்குவேன்? எப்படி உருவாக்குவேன்? 5000 ஏக்கரில் கரும்புலேருந்து பிரேசில் மாதிரி எத்தனால் பெட்ரோல். அதில் கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், எல்லாம் தயாரிக்கலாம். உங்களுக்கு கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு. எத்தனை தொழிற்சாலை வருது? 2000-3000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, மாட்டிலேருந்து பால்லேருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, குட்டி தொழிற்சாலைகள். இங்கே என்ன ஆயிருது? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. புரியுது நினைக்கிறேன். அரசு வந்தவன சட்டம் போடுது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. ₹1 மருத்துவம் 1 கோடி மருத்துவம் வரை உலகத்தரத்திற்கு மருத்துவம் கொடுத்துட்றோம். குடிநீர் நானே விநியோகம் பண்ணிடுறேன். கல்வி நானே கொடுத்துறேன். மோதிரம் தனியார் முதலாளிகளாக நாமளா சண்டை போடுறோம். உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு, உன்னுடைய கல்லூரிக்கு மாணவன் வந்துட்டா நான் தோத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவா சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. நீ அமைச்சரா, முதலமைச்சரா, எவனா அந்த உன் பேரனா, பேத்தியா, மகனா எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் இல்லை. படிக்க முடியாது அப்படின்னா அது நட்டம். நீ என்ன பண்ணணும்? உனக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும். நீ அமைச்சராக இருக்க, அப்போ மாறுதலை கொண்டு வரணும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாற்றுவோம் என்று சொல்கிறோம். இதை தான் மார்க்ஸ் சொல்கிறான்ல, தலைகீழ் மாற்றம். தலைகீழ் மாற்றத்துக்கு பேர் என்ன? ஒரே சொல்லு, புரட்சி. அப்போ புரட்சி ஒன்று தான் எல்லாவற்றையும் புரட்டி போடும். புரட்சிங்கிறது கரும்பில் கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் புரட்சி. இப்போ அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் தேவைன்னா போடலாம், தேவையில்லைன்னா போட வேண்டியதில்லை. புரியுதா?
நடிகனை நேசிக்கிறவர் இங்கே, நாட்டை நேசிக்கிறவர் இங்கே. புரியுதா? திரை கவர்ச்சியா இணை எழுச்சியா, இது மங்கும் இது பொங்கும், எந்த பக்கம் நிற்க போறாய்க்கிறதா பிரச்சனை. அது தாத்தா காமராஜர் மணிக்கணக்காக பேசிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க, அதான் அது. நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட, சொல்கிறது சொல்லிட்டேன், போட்டால் போடுங்க போகலைன்னா போங்க, என் பிறவி கடமை செஞ்சிடுறேன். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணனுக்கு ஏன் போடணும், எதுக்கு போடணும், அது உங்கள் விருப்பம். வாக்குக்கு காசு என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன். அது தேவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அறிவாசான அம்பேத்கர் எவ்வளோ வழி இருந்தால் மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துரோகிங்கிறது. அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய தேசத்துரோக குற்றத்தை எத்தனை தடவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. வேற எங்கள் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானாங்கிறப்பல அவங்க ஆளுக தான் தவிட்டுக்கு வாங்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவையும் கவனித்துக்கிறது நீங்கள். அதனால மதிப்புமிக்க நம்முடைய வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்கணும். நல்ல ஆட்சி நல்ல அரசியல் மலர்வதற்கு பாடுபடணும். நீங்கள்லாம் இந்த நாட்டின் நிர்வாக பணிக்கு தயாராகின்ற ஆகச் சிறந்தவர்கள். ஊழல் லஞ்சத்திற்கு நான் எதிராக இருப்பேன். ஒரு சகாயம் பத்தலை, நாம் ஒவ்வொருவரும் சகாயமாக மாறினால் நாடு மாறிடும். இவ்வளோதான் இங்கே இருக்கிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.